வெற்றிவேல் முருகா, நடக்க போற பரீட்சையில நம்ம பசங்க எல்லாரும் பாஸ் ஆயிடணும். நீ பாஸ் பண்ண வச்சிருவ, எனக்கு நம்பிக்கை இருக்கு. சார், யார்? நியூ அட்மிஷன் சார். நியூ அட்மிஷனா? ஃபீஸ் எல்லாம் கட்டியாச்சா? கட்டியாச்சு சார். இங்க வா. இந்த இன்ஸ்டிடியூட்ல சேர்றதுக்கு சில கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்கு. அதுல ரொம்ப முக்கியமான கண்டிஷன் இது, உறுதிமொழி. இங்க என்ன வேடிக்கை? டைப்படி. இந்த வெற்றிவேல் தட்டெழுத்து பயிற்சி நிலையத்திலே இன்று முதல் தட்டெழுத்து பயிலுவதற்காக சேர்கிறேன். தட்டெழுத்து பயிலுவதற்காக மட்டுமே சேர்கிறேன் என்பதை நான் நன்றாகவே உணர்ந்திருக்கிறேன். இந்த வெற்றிவேல் தட்டெழுத்து பயிற்சி நிலையத்தில் இன்று முதல் தட்டெழுத்து பயிலுவதற்காக சேர்கிறேன். தட்டெழுத்து பயிலுவதற்காக மட்டுமே சேர்கிறேன் என்பதை நான் நன்றாக உணர்ந்திருக்கிறேன். இது ரொம்ப முக்கியமான இடம், கவனிக்க வேண்டிய இடம். இங்கு பயிற்சி பெற வரும் இளம் பெண்களை என் உடன் பிறந்த சகோதரிகளாக நினைப்பேன். சார், என்ன சார் இது அநியாயமா இருக்கு? அது மட்டும் நல்லா இருக்காது சார். படியா? நினைப்பேன். இந்த கல்வி நிறுவனத்திற்கும் அதை சார்ந்தோருக்கும் நல்ல பெயர் உருவாக்குவேன் என்று என்னுடைய சுயநினைவோடு யாருடைய நிர்பந்தமும் இல்லாமல் உறுதி கூறுகிறேன். உறுதி கூறுகிறேன். உறுதிமொழி எடுத்தாச்சு. இப்ப விஷயத்துக்கு வருவோம். இந்த இன்ஸ்டிடியூட்ல 7 to 8, 8 to 9, 9 to 10, 10 to 11 பல டைமிங்ஸ் இருக்கு. இதுல உனக்கு எந்த டைமிங் ஒத்து வரும்? இந்த கோகிலா எந்த டைம் வருதோ அந்த டைம் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் வசதியா இருக்கும் சார். இழுத்து மூடிட்டு போயிருவையா இந்த இன்ஸ்டிடியூட்ட? முருகா, என் பொண்டாட்டி பிள்ளைகள் தவிச்சிருமேன்னு யோசிக்கிறேன். சட்ட காலேஜுக்கு எவ்வளவு கேப்ப? 5 ரூபாவும். எங்க ஊர்ல 5 கல்லுக்கு கட்ட வேண்டிக்கு 4 நாள் தான். நீ போ, நான் நடந்தே பாத்துடுவேன். பட்டணத்துல அவ்வளோ பார்க்க வேண்டி இருக்குது. என்ன இந்த அடி அடிக்கிறானுங்க? 11, 12, 13, 14. என்ன அது அநியாயமாகுது? ஒரு அப்பாவே போட்டு அடிக்கிறான். ஏன் எதுக்குன்னு கேட்காம எல்லாம் வேடிக்கை பார்த்து நிக்கிறீங்களா? எங்க பொழுது போலையா? ஏன் இவ்வளவு தூரம் பேசுறிய? நீங்க போய் கேளாங்க. கேப்பையா, கிராமத்துக்காரன் கேப்பையா? நிறுத்துமா. யோ, உனக்கு ஈவரக்கமே கிடையாதா? பாவம் அப்பாவி, இப்படி போட்டு அடிக்கிறிய. யோ, இத்தனை அடி அடிச்சன இவன் ஏன் எதுக்குன்னு கேட்டானா? அதானே. ஏன்பா இப்படி அடிக்கிறான, ஏன் எதுக்குன்னு நீ கேட்க கூடாது? அட, அந்த ஆளு 10 அடி அடிச்சா கூட 1 அடி அடிக்க உனக்கு கையில. ஏன் எதுக்குன்னு கேட்க எனக்கு தெரியாது. நான் என்ன ஊமையா? வந்தமா, வேடிக்கை பார்த்தமா, பேசாம ஊரை பார்த்து போனமான்னு போகாம வந்துட்டாங்க. இவ்வளவு பேர் சுத்தி நிக்கிறாங்களே, யாராவது ஒரு வார்த்தை கேட்டாங்களா? போய்யா அண்ணே, நீங்க அடிக்கண்ணே, உங்களுக்கு உரிமை இருக்குண்ணே. இதான் பந்தமா? அம்மா, அப்பா. என்னப்பா, நான் சொன்ன ரூட்ல போய்கிட்டு இருக்கீங்களா? போயிட்டு இருக்கேன்பா. என்ன ஜாயிண்ட் தலையில கழிஞ்சு கிடக்குது? லேட்டஸ்ட் ஃபேஷன்பா. என்ன கண்ணவள வீங்க கிடக்கு? அது ஒண்ணுமில்ல, அன்பு தொல்ல. ஒருத்தன் பாக்கி ரொம்ப நாளா இருந்தது, கொடுத்தா வாங்கிட்டு வந்தேன். என்ன மச்சி, நானே ட்ரை பண்ண கிடைக்காதுன்னு சொல்லி ஒரு பொண்ணு செலக்ட் பண்ணி தரேன்னு சொன்னியே, என்னாச்சு? லவ் பண்றதுக்கு தானே? செலக்ட் பண்ணியாச்சு. எங்க? அந்த பாரு, பஸ் ஸ்டாண்ட்ல முதல்ல வெள்ளத்தாவணி போட்டுக்கிட்டு கையில டிஃபன் பாக்ஸோட சமந்தா பாக்ஸ் மாதிரி ஒண்ணு நிக்குது பாரு. சூப்பர். அதை விட்டு அது ஜேம்ஸ் ஆளு. அதுக்கு பின்னாடி கண்ணாடி போட்டுக்கிட்டு என்ன மாதிரியே சூப்பரா ஒண்ணு நிக்குது பாரு. பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாமா? அதையும் விட்டுரு. அதையும் விட்டா வேற என்னமா இருக்குதாங்க? அவசரப்படாதியா. கோடியில கொடி மாதிரி ஒண்ணு இருக்குது பார். அது எப்படி? கொடியா? அது கொடை கம்பிமா. கொடை கம்பியா? அது கொடை கம்பியா? அதுக்காக 4 பேர் வெயிட்டிங்கயா. ஏதோ வாட்ச் கொடுத்தியா, உனக்கு கொடுக்கலான்னு பார்த்தேன். இந்த வச்சுக்கோ. பரவாயில்ல, வச்சுக்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பத்தா, எங்க போற? அந்த பொண்ணு லவ் பண்ண போறமா? உட்காரு. 1, 2, 3, 5 கூல் ட்ரிங்க்ஸ் கொடுங்க. எல்லாருக்கும் கோல்டு ஃபிளேக் கொடுத்துருங்க. ஓகே, தயாரா, நீ அதுக்கு பே பண்ணிடு. சரிம்மா. என்ன பண்ணுது அந்த பொண்ணு? ஏ ஃபார் அனு, பி ஃபார் பானு, சி ஃபார் சித்ரா, டி ஃபார் தனலட்சுமி, எல் ஃபார் லோகநாயகி தானே? ஆமா, லோகநாயகி. என்ன பண்ணுது அந்த பொண்ணு? காலையில எந்திரிச்சு குளிச்சுட்டு பல்லு விளக்காம 11 பிடிச்சு நேரா மண்ணடிக்கு போய் அவங்க பெரியப்பா பார்த்துட்டு அங்க பல்லு விளக்கி டிஃபன் சாப்பிட்டுட்டு நேரா தண்டையார்பட்டிக்கு போகுது. பஸ் ஸ்டாப் போகிட்டு தான் வீடு. நீ அங்கதான் போய் நிக்கிற. பின்னாடியே போ. இப்படியே ஒரு 7 நாள் அது பின்னாடியே போ. எதை பத்தியும் கவலைப்படாத. அந்த பொண்ணுக்கே என்னடா இது, இவன் நம்ம பின்னாடி நாயா பேய அலைறானேன்னு ஆழமா மனசுல பதியும். 8வது நாள் காலையில 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு கபாலீஸ்வர் கோயில் குளத்துல குளிச்சுட்டு 6 மணிக்கு நான் தண்டையார்பட்ட பஸ் ஸ்டாப் கிட்ட போய் நிக்கிறேன். ஜாயிண்ட் கேக்குறது ரொம்ப நல்லா தான் இருக்கு. ஆனா இந்த ஒரு வாரம் முயற்சியில எவனாவது பார்த்து அடிச்சு பின்னிட்டானா? இதெல்லாம் சகஜம்மா. காதலுக்காக நீ ஒரு கூட்டத்தையே அடிச்சினா அது வீரத்துல லவ். ஆனா காதலுக்காக நீ ஒரு கூட்டத்துக்கிட்டே அடி வாங்கினா அது சிம்பத்தி லவ். நம்ம குரூப்புக்கு சிம்பத்தி லவ் தான்டா லாயக்கு. மனசுல நல்லா பயஞ்சு போயிடுச்சு மச்சி. ஆனா இதையும் மீறி ஏதாவது நடந்துட்டா?
சில்லற வாங்கல. அப்படி மட்டும் நான் சொன்னது ஒர்க் அவுட் ஆகல. என்ன நீ நடு ரோட்ல இழுத்து வச்சாடிடா. உனக்கு அதுக்கு